அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது திருநெல்வேலி மாவட்டத்தில் தெற்கு கள்ளிக்குளம் மாநகரத்தில் அமைஞ்ச ஒரு மலை, அதாவது புண்ணியஸ்தலம், மாதாவினுடைய கால் பாதம் பதிந்த புண்ணியஸ்தலமான அந்த மலையை தான் நாம் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் மலையினுடைய அந்த அடிவாரம், அதாவது முகப்பு பகுதின்னு சொல்லுவாங்க, அங்கே தான் நாம் இப்போ நின்றுட்டுருக்கிறேன் தற்சமயம். அதில் அந்த மலையினுடைய அந்த புண்ணியஸ்தலத்தை தரிசித்து ஆசீர்வாதங்களை பெற்று செல்ல தினமும் எண்ணற்ற பக்தர்கள் வந்து போய்கொண்டிருக்கிறார்கள் மாதாவின் வரத்தை பெற்று. அதில் நம்ம சொன்னோன்னா முகப்பு பகுதி இது. அப்புறமா அந்த முகப்பு பகுதிக்கு எதிர்த்தாற்போல்னு சொன்னால் அங்கே ஒரு நிறைய வீடுகள்லாம் கட்டியிருக்காங்க பாருங்கள். அதாவது தங்குமிடம், அதாவது பக்தர்கள் இங்கே தங்கி செல்லலாம். திருவிழா, மாதா கோயில் திருவிழா காலங்கள்லாம் தெற்கு கள்ளிக்குளம் அதிசய பனிமாதா ஆலய திருவிழா நேரங்களில் இங்கெல்லாம் நிறைய பேர் தங்கியிருப்பாங்க. அப்புறம் இங்கே நம்ம கோயில், அங்கே ஊர் நிர்வாக பெரியோர்களிடம் சென்று தங்குவதற்கு அறை வேண்டுமென்றால் அந்த ரூமை ஒதுக்கி கொடுப்பாங்க. அவங்க முறைப்படி அவங்ககிட்ட எவ்வளவு, அதனுடைய வாடகை எவ்வளவு, அந்த வாடகையை முறையான வாடகை வாங்கிட்டு அவங்களுக்கு அந்த சாவியை கொடுத்தா அவங்க எத்தனை நாள் தங்குவாங்களோ அது தங்கி மாதாவினுடைய பொற்பாதம் பதிந்த இடத்துக்கு மேலே, மலை மேலே ஏறி போய் அவங்களுடைய நேர்ச்சை காணிக்கையெல்லாம் செலுத்தி அதனுடைய வரங்களெல்லாம் பெற்று செல்வாங்க. அதை முதல் சனி மிகவும் பிரசித்தி பெற்றதாக இருக்கும். அன்னைக்கு உள்ள கூட்டங்கள்லாம் மிக, அதாவது பல பாகங்களிலிருந்து பக்தர்கள் வரப்படினால முதல் சனி நல்ல ஃபேமஸ். இப்போவும் பாருங்கள், அந்த பக்தர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக வந்து கொண்டிருப்பதால் அந்த தங்கும் இடம் பாருங்கள், அதை இன்னும் கட்டி கொண்டிருக்காங்க பாருங்கள். இப்போ இது ஏற்கனவே பார்த்த இடங்கள், ஏற்கனவே தங்கும் இடம். அப்புறம் இப்போ கட்டி கொண்டிருக்காங்க, அதுதான் நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ அந்த பணியும் விரைவில் முடிவடையும் தருவாயில் இருக்கிறது. ஃபவுண்டேஷன்லாம் போட்டுட்டாங்க, அதை தான் நீங்கள் பார்க்குறீங்க. நிறைய ரூம்ஸ்கள், அதாவது தரைப்பகுதி, மேல் பகுதி எல்லாம் அதை தான் பார்க்குறீங்க நீங்கள். வரும் பக்தர்களுக்கு அனைத்து வசதிகளும் செய்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஊர் நிர்வாக பெரியவர்கள். அவர்களை இந்த நேரத்தில் நாம் நினச்சி பார்க்குறது ரொம்ப முக்கியம். அவங்களுடைய அயராது உழைப்பு தான் தெற்கு கள்ளிக்குளம் மாவட்ட வளர்ச்சிக்கு காரணம்னு சொல்லலாம்.